அவன் திடீர்னு வெயிட்டிங்ல 7 பேர் இருக்கான் இல்லைன்னு பார்த்தேன் நான். நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போயிருக்கடா. என் ஃப்ரெண்டெல்லாம் கால் பண்ணி சொல்லிச்சு, என்னடா நோட்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா. இன்டர்ஸ்டெல்லர் படத்துக்கு லிங்க் கேட்டேன், அம்சூடு அப்படின்ட்டு. ரெஃபரன்ஸ் தேவைப்பட வீடியோஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கு கேட்டதுக்கு கால் பண்ணி சொல்லிச்சு, இந்த மாதிரி வந்துச்சரா அப்படின்ட்டு. ஹாய் ப்ரோ, டுடே யூ பேக். ஐ எம் ஆல்ரெடி பேக். ரொம்ப நாளா வந்து உயிரோட தான் இருக்கேன். நான் டிஸ்கார்ட்லாம் ஆக்டிவா தான் இருக்கேன். வணக்கம். உன் தம்பி சாட் போட்டுட்டு இருக்காண்டா. இந்த லைவ்ல காட்டுறேன் பாரு, இதுதான் அந்த ஜூஸ், கருமாந்திர ஜூஸ். இதுக்கு பதிலாக நானும் ஆல்கஹாலிக் பியர்னு ஒன்று இருக்கும், அதை கூட நான் வாங்கியிருந்திருப்பேன். தேவையில்லாம இதை வாங்கி தொலைச்சிட்டேன். சரி, அது எதுக்கு வாங்கிட்டு ஸ்ட்ரீமில் உட்காந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். சரி போ, முடிஞ்சு வச்சு சொல்ற ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, பிரணவ் ஹாய். எந்த பிரணவ் ப்ரோ நீங்க? ஏபிஜிஎஃப் கேமர் ஹாய் ப்ரோ. ஃபீனிக்ஸ் டிஜிபி ஹாய் ப்ரோ. எப்பயும் போல இந்த தடவை வந்து சேட் பார்க்கறதுக்கு நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். வெரி குட். ஸோ கைஸ், ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் வந்து இல்லை, அப்பப்போ கொஞ்சம் நான் வந்து இருங்க ஒரு 2 செகண்ட் ஆகிட்டேன். இப்போ குழப்பம். ஆக்சுவலாக நிறைய ஐடியாஸ் இன்னைக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. மெயினாக வந்துட்டு இன்னைக்கு வந்து ப்ரோ திஸ் இஸ் thumbnail real. Yes, real. I will show you. இருங்க. நேர்ல போய்டு. ஐயோ, அது இல்லையா? ரியல்னா மைன்கிராஃப்ட்ல பண்ணது. I will show you. என்னடா இப்படி இருக்க? பத்து கொடுக்கல தான். ஓகேப்பா. அந்த நாள் ஞாபகம் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மியூசிக் கொடுக்க, மைல் மியூசிக் வரட்டும். Dun 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 dun. என்னடா பேசுற? ஏய் அம்மா, நான் இப்ப ஏதோ ஒரு மாடி ஏத்துறேன், அதை டெலீட் பண்ணணும். டெக்டானிக் ஃபோர்ஸ் இதை தான் டெலீட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? இருபுற சாட் பார்க்கலாம். நானே சாட் இமெயில் இருங்க பண்ணிக்கிறேன். சைடு வசே நிறைய ஓடிட்டு இருக்கு. நான் மைக்ரோவேவ் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சாட்டை பார்க்கணும், இந்த பக்கம் நான் சாப்பாடு ஆர்டர் போட்டு வச்சான்னு பார்க்கணும். நாங்கள் கொஞ்சம் வெயிட் करो, कुछ जरा सबर करो गाइस. அது பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஹூ என்ன ப்ரோ? பட் யூ டெல் யூ குவைட் மைன்கிராஃப்ட் இல்லை ப்ரோ. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மேபி நான் சொல்லாம கூட வந்திருக்கலாம். பிரேக் தான் ப்ரோ எடுத்திருந்தேன் நான் ஒரு 3 மாசம். அப்பதான் யாரு ட்ரூ ஃபேன்ஸ் ஃபேக் ஃபேன்ஸ் நல்லா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டேன். எப்படி மாசா? ஏய், நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ஓபன் ஆயிச்சா? இல்லை, இப்பதான் ஓபன் ஆகுது. ஸோ கைஸ் வெயிட் செகண்ட், சாட் ஓப்பன் பண்ணிட்டு எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கூட தெரியல. 11 பேர் பார்க்குறீங்க. நாய்ஸ். 14 நாய்ஸ். இப்போ தெரியும். ஹலோ ப்ரோ, கிஷோர் ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஆனால் நீங்கள் எந்த கிஷோர் எனக்கு ஞாபகம் இல்லை. நல்லா சமாளிப்பு ப்ரோ. என்ன சமாளிப்பு ப்ரோ? யா ப்ரோ, ஐ எம் வாட்சிங் எவ்ரி மைக்ராஃப்ட் வீடியோ. நன்றி ப்ரோ. ஹவ் ஆர் யூ அண்ட் ஹவ் வாஸ் யுவர் ஹெல்த் ப்ரோ? ஐ எம் குட். அந்த மூக்கு பிரச்சனையெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி ஏன்னு எனக்கு இன்னொரு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால மூக்கு அப்படி விட்டுட்டேன். ஆக்சுவலாக மூக்கில் வந்து எனக்கு சதை வளரல, இங்கே எலும்பு வளர்ந்துருக்கு. அதை நான் பாய்ஸ்டே சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடு மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லல, சதை இல்லை, மூக்குல இருந்து எலும்பு தான் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. எனக்கு வித்தியாசமான ஆளான எதுக்கு எனக்கு இந்த வேர்ல்டு ஒருத்தர் பேக்கப் போட்டுக்கிறேன். காப்பி 2 ஏதாவது வேர்ல்டு இருக்கா? யார் சிஎஸ்பிஎஸ்ஸாடா? அவனா தான் இருக்கும். இதெல்லாம் இல்லை. இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கைஸ். காப்பி அந்த இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்கடா. என்ன சமாளிப்புன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. காப்பி இந்த இருக்கு. 15 views and 10 likes. No. பத்தாது. Hi Java Gaming. Return to Minecraft. Yes, the goat is back.
10 கிலோ கோட்டை மாதிரி கணக்கிறேன் கிஷோர் அவனே தான். இருடா எனக்கு சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்கடா ரெடி மேனேஜரா மேனேஜர் அது வரைக்கும் நான் வீடை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. மேனேஜரா சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். So you guys asked, the house is real. போலையா 100% சீரியஸ் என்னாச்சுன்னு கேக்குறாங்க சொல்றா. அது முடிஞ்சு ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. அது மறுபடியும் தான் வரும். ஆமா ப்ரோ எனக்கு மைன்கிராஃப்ட் தான் தான் முக்கியம். டெஃபினெட்லி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா நான் பால்ஸ் யூடியூப் சேனல் ஹேக் பண்ணலான்னு இருக்கேன். அவர்கிட்ட ஒருத்த போய்க்கிறேன். சோறு தான் முக்கியம். அதுக்கு இல்லை ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ரோ. அப்புறம் வீட்டில் வாங்கி வைப்பாங்களா அதுக்கு தான் பார்த்து. அந்த 100% சீரிஸ் என்னாச்சுன்னா வந்து அப்படியே தான் இருக்குது. ஃபுட்டேஜ் எல்லாமே தனியாக ட்ரைவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகும். அது நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ண வீடியோஸ். அதுக்கு வந்து எனக்கு எப்படி ப்ரொமோஷன்ஸ் பண்ண அதெல்லாம் ஐடியா இல்லை. அதனால் வீடியோ ஹோல்டில் இருக்குது. நார்மல் 100 days வீடியோ மாதிரி போட்டோம் அப்படின்னா அது பத்தாது. அதனால் சூப்பர் ப்ரோ. யார் பேசுகிறீங்க? நான் பால்ஸ் தான் பேசுகிறேன். என்ன மாடு ப்ரோ? இது வந்து இது காப்பி கேட்ஸ் கிரேட் மாட். யாரெல்லாம் ஸ்னிட்ச் பண்றீங்களோ அவங்க பேன் போடணும். நான் சொன்னேன் ஸ்னிட்ச் பண்ணா பேன் பண்ணணும். நம்மளுக்கு எவரிங் மிஸ்டர் கேமல்ஸ் குட். ப்ரோ போனோட் ஆகுமா ஆகாதான்? குமார் நான் லைவ்ல இருக்கேன். என் சாப்பாடு கதவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கதை தட்டாமல் இருக்காங்க. பக்கத்து போயிட்டான்டா. ரைட்டு வரட்டும். இது கேவலமா இருக்கு. நான் கீழே கொட்ட போற தலைவலிக்குது எனக்கு. இதை எதுக்கு யூஸ் பண்ணாலும் நினைச்சாலே எனக்கு தலைவலிக்குது. ஹவாஸ் கிளப் ஒர்க் க்ளோயிங் அதுதானே பெரிய தலைவலியா இருக்கு. நாங்கள் ஒரு டீம் ஐடிஓஐ டீம் ஹோஸ்ட் பண்ணணும். டெல்லி கர்நாடகாலேருந்து வருவாங்க. அவருக்கு ஊர் சுற்றி காட்டணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. பேச நல்லா இருக்கா கிச்சனு? மாசா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு தர்றேன். பார்த்துட்றேன். போர் அடிக்கிறா. என்னடா பேச போறான்? அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் தெரிய மாட்டேன். லோட மாட்டேன் எனக்கு. சூப்பர் தானே இருக்கு. கடைசி அஜீவ் அனுப்புனாங்க. ஓகே ரூம் பார்த்தா அதான் ஞாபகம் தான்டா வருது. சோறு எடுக்க போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வருவோம். அப்ப மூடு. இட்ஸ் மீ the one and only கற்புடி. பாட்டு போட்டு விட்டு பேன் பண்ணி விட்டுருவோமா சர்வரை சேனலை? காப்பிரைட் சாங். லெட்ஸ் கோ. ஐ அம் பேக் கைஸ். ஓனோ வந்துட்டான். ஹலோ பிராட்ஜி ப்ரோ. ஹாய் ப்ரோ. வந்துட்டேன். ஹலோ ரெடி ப்ரோ. பாஸ் ப்ரோ ஃபோன்ல இருந்து கமெண்ட் பண்றீங்களா? ஆமாமா. மியூசிக் காப்பிரைட் வராது ப்ரோ. நான் காப்பிரைட் மியூசிக். இங்கே மியூசிக்ஸ்லாம் வந்துட்டு காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரீம் லோ லேட்டன்சியில் வைக்கல. நான் மறந்துட்டேன். பார்த்தீங்களா மியூசிக் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. காப்பிரைட் கொடுத்துருவாங்களோன்னு பயப்படுற அளவுக்கு. எப்படி ரெடி இருக்கணும்ல? ஓகே. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆமாம் டெஸ்க்டாப் பாட்டு கம்மியாக இருக்கு. இல்லை சரி பேசுகிறா. ஓகே இது வந்து யாமி 200 வச்சிட்டேன்.
அது டெஸ்க்டாப் ஆடியோ கம்மி பண்ணிக்கிறேன். ஓ அதுலேருந்து அவனுக்கு இருக்கேன். ஸ்பாட்டிஃபை சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளோரிங் கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. ட்ரை வுட் பேட்டர்ன்ஸ் லைக் பேர்ட்ஸ் மிக்ஸ். இல்லடா படத்துல இப்படி தான்டா இருக்கும். படத்துல கதை அப்படி ரீக்ரியேட் பண்ண முடியும். படத்துல உள்ளதா இருக்கும். இதே தரதா இருக்கும். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால அதை மாற்ற வேணாம். இன்னொன்று தரையை காட்ட போறதே கிடையாது. சீன் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். சீன்ஸ் எல்லாமே மூஞ்சிய க்ளோஸ் அப் வச்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும். மோஸ்ட்லி இவ்வளோதான் சீன்ஸே இருக்கும். அப்புறம் இப்படி இருக்கும். யார் தரையை பார்க்க போறதே இல்லை. இது இந்த பின்னாடி கட்டிக்க ரூம் வந்து பேக்ரவுண்ட் ஃபில் பண்றதுக்கு தான். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா 1-2 ஷார்ட்ஸ் வந்து இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சேன். அதே மாதிரி இந்த ரூம்ல ஒன்றும் இருக்காது. இது வந்து சும்மா தான் வச்சிருக்கேன். சேம் ஃபார் ஹியர். இங்கே ஒன்றும் இருக்காது. மேலே போனால் ஒன்றுமே இருக்காது. இந்த ரூம் பில்டு பண்ணணும். கடைசியாக பண்ணணும். மொத்தமே அவ்வளோதான். செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அந்த ப்ராப்ஸ் என்ன மாடு? ஒன்று ஒரு மாடுறேன். என் பேர் தெரியல. நான் கண்டமேனிக்கு நிறைய மாடி இது யூஸ் பண்ணேன். இது வந்து MOA குக்கரி. இன்னொன்று வந்து ஃபேண்டசி ஃபர்னிச்சர். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ட்ரிப்டு லாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி இங்கெல்லாம் அதான் வச்சிருக்கேன். தெரியுதா? கான்ட்ராஸ்ட் கொடுக்காதுன்னு பார்த்தேன். தர மேக்ஸிமம் தெரியாதடா ப்ரோ. ஐகானி புக் செல்ஃப் காட்டுங்க. ஐகானி புக் செல்ஃபா? டேய் அது என்ன பில்டே பண்ணலடா. இங்கே வரு ப்ரோ. சாண்ட்ஸ்டாமா? என் பிளான் அப்புறம் உனக்கு தெரியும். ஓப்பன் ஸ்டார்ஸாக இருக்கும். இல்லை இதே ஸ்டார்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஓடுற மாடி மட்டும் தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல ஓடுற மாதிரி மட்டும் தான் காட்டுவாங்க. நான் ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க. வணக்கம்டா ப்ரோ. சாண்ட்ஸ்டாம் இதரா சொல்கிறேன். ஓ அதுவா? அதுக்கு ஒரு மாடு ஏற்றி வச்சிருக்கேன் நான். சாண்ட்ஸ்டாம் வர வைக்கிறதுக்கும். எல்லாம் பிளாண்ட். இப்போ வந்து கான்ஃபீல்டு பண்ணணும் நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டீங்களா? பில்டிங் பார்த்துட்டீங்களா? ஆக்சுவலாக வந்து நான் ரீல் போடணும். ரீலில் போட்டு அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு. நான் வந்து பண்ணாமல் இருக்கேன். ஆக்சியமா ப்ரோ? இதுக்கப்புறம் இனிமே தான் போகணும். இனிமே தான் ஆக்சியம் போகணும். இப்போ இங்கே போகலாம். அந்த போகிறேன்டா. ஆக்சுவலாக வந்து இப்போ என்னென்ன பண்ண போகிறேன் எதுன்னு சொல்லிடுறேன் கைஸ். இன்டர்ஸ்டெல்லர் படத்தை மைக்ரோவேவ்ல ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து எப்படின்னா ஃபுல் ஒரு 1 hour 1.5 hours கிட்ட இருக்கும். கம்ப்ளீட் டப்பிங் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கேன். அதுக்கு வந்து அந்த படத்தில் தேவைப்பட்ட சீன்ஸை மட்டும் ரீக்ரியேட், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம செட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ரெடி பண்ணால் போதும். எந்த சீன் காட்டுறோம் அதை மட்டும் ரெடி பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா இது சீன்ஸ் படத்தில் வராது. இந்த ரூம் எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா சீன்ஸ் காட்ட போகிறதே கிடையாது. சன் டைரக்ஷனுக்காக இந்த வீட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் சன்ரைஸ் வரும், உள்ளே வந்து விழுகும். ஸோ இதெல்லாம் கேப்சர் பண்ணணும். அதுக்காக அது போக இப்போ அந்த சோளக்காடு அது இதுமாரி தான் பண்ணணும். அதுக்கு வந்து இவன் நம்ம மாட்டை வளர்ப்புறத்தை வந்து எனக்கு மாடு அமிச்சான். அந்த மாடு யூஸ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். இல்லைனா வந்து சுகர் கேனே வச்சு பண்ணிடலாம். யாரும் MC குவிட் பண்ணேன்னு சொன்னாங்கப்பா. நான் குவிட் பண்ணேன்னு சொல்லல. நான் வந்து குவிட் பண்ணுறேன்னு சொன்னது வந்து சர்வைவல் சீரிஸ் பண்ண மாட்டேன்னு குவிட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து 3 மாதம் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். நீ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு சொல்லுச்சு எனக்கு. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. கேட்டால் ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்க மாட்டேங்கிறேன். சரிங்க, சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றேன். ஐயோட இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மைன்கிராஃப்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு இது ஓப்பன் பண்ணணும். ஆக்சியம் ப்ரோ. இனிமேல் மைன்கிராஃப்ட் கேம் பிளே வித் புரியல ப்ரோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. கேம் பிளே வீடியோலாம் வராது ப்ரோ. நீ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் ஆறி போயிருக்குங்க. 40 நிமிஷம் ஆக்கணும் இது கொண்டு வரதுக்கு. அப்பயே நான் சிட் ரைட் விடு. இந்த மாதிரி மட்டும் ஃபுல்லாக அதான் பண்ண போகிறேன். டெய்லி லைவ் இருக்கும். நான் டெய்லி லைவ் இருக்கும் 2 மணி நேரம். லைவ்ல வந்து பில்டிங் ப்ராக்ரஸ் மட்டும் பண்ண போகிறேன். ஆஃப்லைனில் காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கிடைக்கிறப்பலாம் வந்துட்டு அன்னைக்கு டேல என்ன ப்ராக்ரஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எடிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் வந்து ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண போகிறேன். நான் என்ன ஒர்க் பண்ணணும்னா செட் ரெடி பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், டப்பிங் கால் தேடணும். ஃபஸ்ட்டு செட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய செட்டு, ஸ்கிரிப்டு, டைலாக்ஸ், ஆக்டிங், நடிக்க வைக்கிறது. செட்டு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செட்டுலேயே வந்து நிறைய வேர்ல்டுக்கு போகணும். நான் இப்போ நான் இந்த வேர்ல்டில் வந்து இத்தனை மார்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இது வந்து நான் வந்து இந்த டாக்கிங் சீன் பண்ணுறப்பெல்லாம் இந்த மார்க்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ அதை வேறு வேர்ல்டில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டெசராக்ட் சீன் இருக்குல்ல, அந்த டெசராக்ட் சீன் இன்னொரு வேர்ல்டில் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் அது வேறு மார்க் யூஸ் பண்ணி பண்ணணும்.
இப்போ நான் வந்து இன்னொரு வேர்ல்டுக்கு போகணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் ஆக்சியம் மாட் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சியம் வந்து ஃபோர்ஸில் கிடையாது, இதில் தான் இருக்குது. பேர் என்ன, ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. டெய்லி லைவ். ஆமாண்டா, பண்ணி ஆகணும்டா. எனக்கு டெய்லி லைவ் என்ன பண்ண முடியும், எனக்கு வேலை கிடச்சிச்சு. அதனால் இந்த ஒரு நம்பிக்கை இல்லை. தேவரசீனி ரீக்ரியேட் பண்ண ப்ரோ. ரைட்ரா, எனக்கு அப்போ இவ்வளோ கூட்டுவா, சாந்தி கப்பூர் கூட்டுவா, பண்ணுறேன் ரீக்ரியேட். ரைட்டு, சம்மரைசன் பேர்ல மாடரேஷன் பண்றதுக்கு ஆள் இல்லை ப்ரோ. நான் தான் ஹோல்டு லஸ்டே நான் வரைக்கும் ஆக்சியம் டுட்டோரியல் பார்க்க போறேன். நம்மளாம் சேர்ந்து ஆக்சியமுக்கு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். நீங்க அதை என் கூட சேர்ந்து பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் வேற வழி இல்லை உங்களுக்கு. இன்னைக்கு தான் நீங்க பண்ணி ஆகணும். ஆர் யூ guys ரெடி? நீங்க ரெடியோ இல்லை, நீங்க மாட்டீங்க என்கிட்ட. இங்க இருக்கு. ஏன் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது? நான் மாடரேட் பண்ணவா? ஒரு ஆள் பத்தாதுடா, நாங்களா உள்ள வந்து விளையாடணும்ல, எங்களுக்கு டைம் இருக்கணும்ல. நேம் வந்து பாப்பண்டா. ஓகே ப்ரோ, பை ப்ரோ. கால் எழுதுங்க. சாப்பிட்றக்குள்ள இந்த டுரே பார்த்து முடிச்சிடறேன். Basic edits to our build, like moving, copying, rotating, and so on. Then we also have this menu, called the context menu, where we can find many quality of life perks to make creative building easier for us, like modifying the flying speed, having extra creative hotbars, and replacing blocks quickly. And finally, we have the big and scary editor menu, which will allow us to perform the more complex operations on a larger scale. It's a lot of information and it can be a bit overwhelming if it's your first time seeing this, but don't worry, we will go breaking it down step by step for everyone to understand. சீரியஸா கம்ப்ளீட் பண்ணி சீரியஸ்லாம் இல்ல ப்ரோ, அது ஒரே வீடியோ தான், ஒரே வீடியோல முடிச்சிருவேன். நான் லைவ் தான் வந்து டெய்லி வந்துட்டு இருக்கோம். லைவும் ஏன் வரேன் அப்படின்னா, தனியாக பில்டு பண்ணால் போர் அடிக்கும், அதெல்லாம் உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் நிறைய. அதுக்கு லைவ் வந்திருக்க மாட்டேன், வீட்டில் சும்மா நார்மலாக உட்காந்து பண்ணியிருப்பேன் நான். With many tools and functions, keybinds are key for using பேசவே கேட்க மாட்டேங்கிறான். நான் பேசு. ஹலோ. ஓகே போய்ட்டு. டிசிஎஸ்எம்பி மாடரேட் பண்ணலாம்டா, பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கன்னா, நாங்க ஏன் அவைலபிளா இருக்க மாட்டோம், எங்களால வந்து விளாட முடியாது. நாங்களும் ஃபன் பண்ணணும்ல வந்தோம்னா அதுக்கான டைம் அமைய மாட்டேங்குது. அதுக்கு தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேசுறத கேட்கலையோ? So let me show you how to configure some settings and avoid any possible issues. If you press escape and go to options, controls, keybinds, and then scroll down, you will find the Axiom section, where you can configure 3 important things. First, the builder tool slot. That's the keybind to quickly jump to the arrows. By default, it's 0, so if we press that, it automatically goes there. Then we have left alt to open the context menu. That is this menu. You can keybind that to anything you prefer. And lastly, the toggle editor UI, which will be the one to open the big menu by default using. இருங்க guys, டெஸ்ட் பண்ணி பாத்துறோம் ஒரே தான். எங்க இருக்குன்னு தெரியல அது. ஐயோ, ஆஹா, ஏ காணோம். தண்ணி பிடிச்சி வந்துடுவா கை சொன்னேன். கோச்சக்காரங்க தண்ணி மட்டும் பிடிச்சி வந்துடுறேன். Right.
அப்புறமா இப்பதான் guys ஞாபகம் வருது. நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து ரொம்ப சேட் கான்சியஸா இருக்கேன். அதாவது என்ன சேட் வரும், சேட் இருக்கா, சேட் வரதா பார்த்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பண்ண போறேன், சேட் இனிமே பார்க்க போறதே கிடையாது. எனக்கு எப்ப சேட்டை பார்க்கணும்னு தோணுதோ கரெக்டா நான் அப்போ வந்து சேட்டை பார்த்துட்டு அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சேட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னால வந்து கண்டென்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதான் ஐடியா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் டுட்டோரியல் பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு இந்த ஆக்சியம் தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் அந்த இன்ஸ்டாலரோட கான்ஃபீல்டை நம்மளால கம்ப்ளீட்டாக செய்ய முடியும். அதுக்கு வந்து நான் அந்த டுட்டோரியல் பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கவே நான் சாப்பிட்ருவேன். இது ரெண்டுமே வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது. நான் ஆர்டர் பண்ணி 1.5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு இப்போ தான் சாப்பாடு வந்துருக்கு மழை பெஞ்சனால. ஸோ டுட்டோரியல் பார்க்க போறோம். எங்களோட ஹோல்ட் பண்ணி உட்காந்துக்குங்க, சேர்ந்து பார்ப்போம். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, பதில் சொல்லிட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லிட்டே சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். Shift. Then if we scroll even further down, we will find the Axiom capabilities section. And what's that? If we go back and open the context menu with left alt or any keybind you chose, we will find the Axiom capabilities here to the left. You can click on them to toggle them on and off, or you can keybind them to quickly switch them on and off. These things change some aspects of the gameplay to make it easier for us to build. If we hover over them, it will tell us what each of them do. From top to bottom, we have no clip. While this is on, it will allow you to go through blocks while flying, like if you were in spectator mode. This is one of the most useful ones, and I highly recommend keybinding this one. For example, I have it set to the letter U. Then we have angel placement. With this one on, we can basically place blocks midair. Then fast place will allow you to hold down the right click and place blocks very quickly. Infinite reach will allow you to place blocks at larger distances than normal. Tinker is an interesting one. This is basically an integrated debug stick. What it allows you to do is to right-click blocks with an empty hand to modify its properties. To give you some examples, you can right-click grass to turn it into path blocks, or a fence to bring out its sides. Notice how it does something different depending on the face of the block we click, so bear that in mind. I recommend having this one on mostly all the time. Then we have no updates, which will prevent existing blocks from updating. For instance, you can have floating sand and it won't fall even if you place blocks around them, or a wall and it won't connect to adjacent blocks. If we turn it off and place the blocks next to the sand, it will now update and fall. Next, we have force place. This one will allow you to place blocks in places where normally you wouldn't be able to. For instance, grass on top of stone. To use this one properly, you will need to have the no updates one on too. Otherwise, these illegal blocks will break the instant you modify something around them. Right below is my favorite one. With this on, if we grab any block, we can see that we get a transparent block layer. We replace a grass block with our block. This is a replacement to the classic double click to break down and place instantly, with the advantage that it's so much easier and faster. The only thing to consider is that you can't place new blocks while this is on, so I recommend you have this one keybinded to something, in my case to the letter Y, to quickly switch back and forth. And lastly, we have bulldozer. This is the opposite of fast place, basically hold down left click to break blocks fast. Those are all the capabilities. The only way to really learn them is to play around with them until you find the ones that fit your own building style. Hi, I'm Dana. I'm a filmmaker. Come with me to create an entire movie with the newest AI-powered. On the same context menu, we can see that there are more things. First, we have a bunch of hotbars. This is useful to save different block palettes or blocks that you may use often. So you can scroll up and down to select another hotbar quickly and use those blocks. You also have multiple pages of this, so you can really store as many hotbars as you need. Then here you can change to any of the other game modes: survival, spectator, and adventure. To quickly go back to creative, press left alt. That will open the menu again and put you back in creative automatically. Ignore the two options at the top for the time being. To the right, we have the speed slider. This will allow you to increase or decrease your flying speed to adjust your needs. Destroy items, which, well, it's like a trash can to clean your hotbars.
And finally, this small toolbox over here. The toolbox will open up more settings. Down here we can configure the reach limit of the infinite reach capability. Let's say you want to have a larger reach than normal but don't want it to be infinite. Then you can change that there. Key presses is what I use to display the keys that I'm using to open each menu, which you can see on the right side of the screen. Liquid opacity can make the water look transparent, which is useful for those underwater builds. Minimum brightness overrides the default brightness of the game. Setting that to 100% is like having night vision on all the time. Then we get to type replace. This small hidden thing is super useful and it goes hand by hand with the replace mode we saw before. Basically, if we have replace mode on and we set type replace to on as well, it will allow us to replace blocks by their type. For instance, let's say we have mangrove stairs, mangrove slabs, a birch door and a pale oak fence, and we want to change them all to the best wood type in the game, spruce. In a normal scenario, we would need to grab all the different types of spruce blocks to do this, but with those settings on, we just need to grab the spruce plank and right-click on top of them. You can see that it will automatically select the spruce block type that matches with what we had. Of course, that works as long as the type of block exists. It won't work with calcite, for instance. My recommendation here is to have this option type replace on all the time. Then underneath you have two more options. Flight direction, which I recommend staying horizontal, but feel free to play around with that. And the flight momentum, which I like to have around 50%, but that's my personal preference. You can try different values to see what fits your playstyle. With all those basics out of the way, we can start learning the tools that will actually help us build, which are the ones over here. If we scroll to that new slot and press left alt, instead of opening the context menu we saw before, it will open up a new slider with all these tools: move, clone, stack, smear, extrude, erase, and symmetry. Let me show you how to use this. The first one is called move, and it's the most basic one but also the most useful. To use this, we need to set the first block by left clicking on it. That will highlight the block, and then we need to right click to set the second point. This will create a selection box. Once that's done, we can start scrolling with the middle button to move our build around. This movement is relative to the player. That means that it will depend. நான் எப்போ ப்ரோ சொன்னேன் பவுண்ட் ஆயிடுச்சு கிளிக் பண்ண போறேன்ட்டு. இங்க இந்த கிளிப் எனக்கு காட்டுங்க. நான் சர்வே சீரிஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன் இல்லையா? தப்பா சொல்றேனா? நான் சர்வே சீரிஸ் பண்ண மாட்டேன் தானே ப்ரோ சொன்னேன். சர்வே சீரிஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பேக் எடுத்து திருப்பி வர போறேன்னு தானே சொன்னேன் இல்லையா? அப்படிதான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். தப்பா சொல்லிதான், ஐம் சாரி. எனக்கு பிறகு அந்த பிரச்சனை மாதிரி தான் ஞாபகம். On where you are looking. So if I want to move it to the left, I need to look in that direction and then scroll. If I want it to go up, I need to look up. After you are done moving, you can either cancel with left click to bring it back to the original position, or you can confirm with right click to effectively move the blocks. Sometimes when moving a build, you need to move them a large distance. That's when scrolling can be a bit tedious. For that, after selecting and moving, you can just fly to the new location and press the middle button to bring the build automatically to that place. And what's super important, not only for this tool but for many others, is that you can undo your actions with Ctrl-C. Now, while moving builds or parts of a build around, we might need to rotate them. So after selecting, as we saw previously, we can press Ctrl-R to rotate the build 90 degrees clockwise. If we look from above, you can see that more clearly by following the yellow wool. The downside of this rotation is that it only works horizontally. We will see how to rotate in other directions later on. With move, we can also mirror or flip the build. This one is a bit more tricky because it depends on where we are facing. So if we look in this direction and press Ctrl-F, it will flip the build across our axis. While if we look down and press Ctrl-F, it will flip it upside down. My recommendation here is to just play around until you get the orientation that you want. Most of the time, the builds that we need to select are not perfect cubes, so when we try to select with 2 points, it just won't work to select the entire thing at once. For that, we have two options.
The first one, which is the one that I prefer, is to just make a basic selection as before, and then use the middle click to extend that selection as many times as you need, to end up with the entire build selected. The other option is to use commands. While we have the move tool selected, we can fly to the first point and type // செச்சா நூடுல்ஸ் ஆர்டர் போட்ட கேஸ் பயங்கர காரமா இருக்கு. That will set that இது நான் அப்புறம் சாப்பிட location போறேன்னு at the நினைக்கிறேன். first corner of the selection. Then we can fly to the other corner. நான் போயிட்டு கேம் ஆட and போறேன். do அப்பா slash. செச்சா நூடுல்ஸ்க்கு பயங்கர காரமா இருக்குடா. பார்த்த டுட்டோரியல் போதும்னு நினைக்கிறேன். ஆமாடா. செஸ்வான் நூடுல்ஸா? சாப்பிட்டதே இல்லையே ரொம்ப நாளாச்சு ஆர்டர் போட்டேன்டா. வெரி குட். எல்லா காரத்தையும் தாங்கிடுவேன். இது ஒன்று இவ்வளோ காரமா? ஓகே, we are continuing to build. அவ்வளோதான், முடிஞ்செல்லாம் முடிஞ்சு. நம்ம தான் சொல்றேங்க தவிர. ஓகே, லெட்ஸ் கோ. இருங்க, சோபி செட் பண்ணிட்டு இருக்கேன். நான் புதுசாக ஒரு மைக்ராஃப்ட் மாடல் ஏத்தனே. அதனால ஹாய் பாலா. ஹாய் பாட்ஸ், பிக் ஃபேன். நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணலையாடியே? பண்றேன்னு சொன்னா பண்ண உனக்கு தான் போற வரைக்கும் பாக்குது. தெரியுதான் தெரியல உங்க ஸ்க்ரீனு. சரி, ஓகே. என்ன பண்ண போறோம்னா, புதுசாக ஒரு ஃபிளாட் வேல் கிரியேட் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு கான்ஃபீல்டை பில்டு பண்ண போறோம். அந்த இதில் வர கான்ஃபீல்டு டெஸ்ட் வேர்ல்டு. ஓகே, கிரியேட்டிவ். எம் சுகாஸ், ஹாய் சுகாஸ். வரைக்குது என்னமோ. ஏன்னா ஆவரேஜ் எஃபிஎஸ் பார்த்து மறந்துடாதீங்க. ஸ்லாஷ் கேம் ரூல் டூ ஸ்லாஷ் கேம் ரூல் டூ மாப் ஸ்பானிங் ஃபால்ஸ். respawn. ஓகே, நான் மட்டும் அடிக்கிட்டு வரல. ஓகே சா, அந்த காரியத்தை எப்படி நான் பண்ணுவேன்? நடிக்காதரி ராடு. ஓகே, இதான் கைஸ் அந்த மாடு. ஏய், அது இந்த விளாண்டு பார்த்து கொஞ்ச நேரம். ரெடி, நான் லைவ்ல கேட்ட பேச மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா. ஸோ அதனால எதை மூடிக்கிட்டு இருக்கணும் அதை மூடிக்கிட்டு. ஐயோத்தியா, ஏய் மாசா, ஏய் ஸ்லாமா மாதிரி சிஸ்டர். ஓகேலா, அது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபோர்ஸ் பிளேஸ் அப்படின்னு இருக்கு ஒரு ஆப்ஷன். சரியா, அதை வச்சு வருதானு பார்ப்போம். வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்ஷன் இருக்கும்டா, வந்தா பண்ணலாம். இப்ப இது பிளெண்டரா மாத்த முடியுமே. ஏய் பாத்தியா, சிலிண்டர் ஃபுல் ஆப்ஷன்ஸ். அடா கண்டினியூ. எனக்கு தெரியும்டா, அது கூட யூஸ் பண்ணியிருக்கேன்டா. டுட்டோரியல் வேணாம் போனா. சிலிண்டர் ஹைட் கம்மி, ஹைட் 1. இது வந்து எப்படி? ஹாய் பால்ஸ், பிக் ஃபேன். ஹாய் ப்ரோ. ரெடி பாத்தியாடா? ஏய்
Guys, did you guys see this? Are you guys seeing this? எப்படி ஒரு செகண்ட் தான். எங்க எப்படி? Okay, I'm gonna get cancelled. பெரிய மழை பண்ண முடியுதா பாப்போமா? பால்சு சரி வாய். நான் போயிட்டு வந்துட்டேன். பண்ணிட்டேன் கைஸ். வேறு வீட்டில் கெஸ்ட் வராட்டி தான் ஆச்சரியம். வந்துட்டான் பாயின்னு தானே ஆச்சரியமே. இப்போ இதை வந்து ஸ்மூத் பண்ணணும். ஸ்மூத்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் கிட்டாச்சு. பிளாக்கு செலக்ட் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அது இது ராக் டூலு. தட் பிளாக். இதில் வந்து சாண்டு வைப்போம். சாண்டு வச்சா ஏன் பிளாக் அப்டேட் ஆக மாட்டேங்குது? ஏய், யூ ஹேவ் டு அப்டேட்ரா. இது அப்டேட் ஆகணும். இது அப்டேட் ஆகுறது வழி இருக்கா? தெரியலையே. ஓகே, இப்படி தான் இது பண்ணலாம். ஸ்லோப்பு, எலிவேஷன், ஃப்ளூயிடு, ஃப்ளட்டு, ஷேட்டரு, டிஸ்டார்ட், ரஃப் அண்ட் ஸ்லோப், ஸ்மூத். ஸ்மூத். ஏய், நைஸ். பயங்கரமாக சூப்பர் கைஸ். ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஸ்க்ரீன் தெரியலையோ, ஒரு நிமிஷம் நான் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கேனா? சரியா? ஹாய் நெசன் மேன். ஹாய் ப்ரோ. நான் தான் கூறுகிறேனே, மைன்கிராஃப்ட் ஒரு 3D சாஃப்ட்வேர். யார் நம்ப மாட்டீங்க? ஓகே, இது ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு எனக்கு. இப்போ நான் இதில் வந்து கான்ஃபீல்டில் போனதை எப்படி பண்ண போறேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து வரும் எனக்கு இதுக்கே வேர்த்துருச்சு பயங்கரமா. I don't know why. என்ன ஒரு மைக்ராஃப்ட் இருக்கீங்க? ஆமாண்டா. நான் மைக்ராஃப்ட் ஆட மாட்டேன்னு ஏன்டா சொன்னா? என் பைஸ் எப்படி இருக்கீங்க தெரியல. சொல்லி தான் சாரிடா, வீடியோ கூட டெலீட் பண்ணிடுறேன் நான். அப்பெல்லாம் சொன்ன ஞாபகம் எனக்கு. சரி ரைட், ஓகே. நான் இது எப்படியா எடுத்துங்க வைக்கணுமே. வெல்கம் பேக் டு மைக்ராஃப்ட். அப்படியே ரொம்ப நாள் மைக்ராஃப்ட் தானே இருக்கேன். லைவ் தான் பண்ணலாம், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன மைக்ராஃப்ட் ரிவ்யூ போட்டேன்? நான் எப்படா போட்டேன்? ஐ குவிட் மைக்ராஃப்ட் தான் நான் போட்டேன். ஐ குவிட் மைக்ராஃப்டா நான் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்ராஃப்ட் வந்து சர்வைவல் சீரிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோ பண்ணியிருந்தேன். கலந்து ஞாபகம். இப்போ வந்து கான்ஃபீல் பண்ணணும். இது சுகர் கேன் வச்சு டெஸ்ட் பண்ணும்.
ஆ ஓ ஓகே ஓகே. இப்போ நான் வந்து இத ஸ்டாக் பண்ணணும். ஓகே. ஆமா. Come on. It's so long days. ப்ரோ தமிழ் கிராஃப்ட் வீடியோல வராது ப்ரோ. அதெல்லாம் வராது. ஏன் லோட மாட்டேங்குது சரியா? இது மட்டும் we need story. கரெக்ட் தான். நம்ம யாருமே ஆக்டிவா இல்லையே. நாங்களே ஆக்டிவா இல்லையே. எப்படி ஸ்டோரி வரும்? மணி நான் 7:30 8 மணிக்குள்ள ஸ்ட்ரீம் முடிச்சிடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கார்டிங் போவோம், கூப்பிடுவாங்க, அங்கே போகணும். ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது இது வட்டம்? இருங்க, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? பேக்கப்ல தான் அப்படி லோடா. சரி ஓகே. ஆக மாட்டேங்குது இல்லையே. ஹாய் ப்ரோ, ஹாய் உடிச்சா ப்ரோ. இல்லையா பெட்டராக தான் இருக்கு. இதே ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். கிராஷ் ஆயிடுச்சு கேம் எனக்கு தெரிஞ்சு. இது எப்படி பில்ட் பண்ணேன்னு தெரியல எனக்கு இப்ப. அண்ணே படிக்கணும், படிச்சுட்டு பாக்குறேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. நானும் கவர்மெண்ட் ஸ்ட்ரீம் பண்ணிடுவேன் ப்ரோ. டெஸ்ட் மாதிரி தான் பண்ண வந்தேன். இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு. இப்போதான் லைவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுவோமா? கடைசி 10 நிமிஷம் மட்டும் இருக்கேன். அப்படிதான் இருங்க. ஸோ ஹலோ எதிராக இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்ஸ்டெல்லரை மைக்ராஃப்ட்ல வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாகும் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நான் வந்து என்னோட வேரியண்ட்டை கொஞ்சம் லைட்டாக அப்படியே சால்ட் மாதிரி விட்டு மேலே தூவி விடலாம் அப்படின்றேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கான்ஃபீல்டு பண்ணணும். அப்புறம் வந்து கூப்பரோட ஹவுஸ் பண்ணணும். மோஃபோட ரூம் பண்ணணும். அது போக வந்து கூப்பரோட கார், அந்த கான்ஃபீல்ட் சேஸ்ல வர அந்த ட்ரோன் பண்ணணும். அது போக அந்த 2-3 ட்ரக்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம பில்ட் பண்ணி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து நம்ம மேன்ஸ் பிளானட் போவோம்னு நினைக்கிறேன். மில்லர்ஸ் பிளானட் போவோம். அங்கே போயிட்டு அந்த வேவ் சீனரி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் மேனோட பிளானட் போவோம். அப்படின்ற மாதிரி நிறைய செட்டு டிஃப்ரெண்டான செட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அது போக இங்க ஒவ்வொரு வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்டான மார்க்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கான்ஃபீல்ட் சேஸ் வச்சிருக்கோம்ல, அங்க வந்துட்டு நான் ஆக்சியம் மாடை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணிடுவேன். அத்தனை கான்ஃபீல்ட் இருக்கிற மாதிரி வச்சு அதுல காரம் பண்ணி கொண்டு போயிடுவேன். அது ஒரு வேர்ல்டு, அது ஒரு மாடல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி, ஏன்னா இது சூப்பர் ஃபிளாட் வேர்ல்டு கான்ஃபீல்ட் இருக்க போறது. செகண்ட் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி வந்து பேர் என்ன, அந்த வாட்டர் பிளானட் கிரியேட் பண்ணணும். அப்போ அது தனி வேர்ல்டு, அதுக்கு தனியாக மார்க்ஸ் போடணும். அது தனி வெர்ஷன்ஸ்ல இருக்கும். அங்கேயும் இந்த கேரக்டர்ஸ் கொண்டு போகணும், ஸ்பேஸ்ஷிப்லாம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் சீன், பிளாக் ஹோல்னா அதுக்கு தனியாக வந்து ஷேடர்ஸ் இருக்கு, தனியாக வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ணணும். அப்படின்றப்ப தனித்தனி மோடு, தனித்தனி ஷேடர்ஸ், தனித்தனி கேரக்டர்ஸ் வச்சு பில்டு வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அதாவது வந்து இந்த பில்டிங்ஸ் பண்ணுறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து டைலாக்ஸ் எழுதணும். ஒன்றுக்கும் டைலாக் எழுதணும். டைலாக்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும். ஃபைனலாக வந்து டப்பிங் பண்ணணும். டப்பிங் பண்ணிட்டு வேற பர்சன் வச்சு வாய்ஸ் கொடுக்கணும். இது 3 இருக்கு. இதில் என்னோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்க போகுதுன்னா,
என்னென்ன வரப்போகுதுன்னா டெய்லி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைவ் வந்துட்டு ஏதாச்சும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டு ஒரு லைவ் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்ல தினமும் ஒரு ஷார்ட்ஸ் வரும். இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஷார்ட்ஸாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது 2 இது எப்படி என்னோட டைம் ஸ்கெடியூல்குள்ளே நான் உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு நேற்று என்ன பண்ணிங்கிற அப்படிங்கிற வீடியோ எடிட் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு விட்றணும். போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே ஃப்ரீ டயத்தில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஈவினிங் வந்து லைவ் வந்து மைக்ராஃப்டில் பில்டு பண்ணணும். நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இதான் பிளான். இது எத்தனை நாள் எடுக்க போகுதுன்னு தெரியல, எத்தனை நாள் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லைஃப் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது வந்து கூப்பரோட ஹவுஸையும் அப்புறம் எக்ஸ்டீரியர் ஹவுஸ் ஃபுல்லாக பண்ணிட்டேன். உள்ளே வந்துட்டு கிச்சனை மட்டும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் மர்ஃபோட ரூம் இருக்கு, கிச்சனை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிச்சன்ல எங்கெல்லாம் கேமரா வச்சா மிச்ச ரூம்ஸ் தான் தெரியுமோ அதை மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து அந்த வீட்டுக்குள்ள மர்ஃப் ரூம் மட்டும் மிச்சம் இருக்கு. அந்த மர்ஃப் ரூமும் வந்துட்டு நான் அந்த டெசராக்ட் பண்ணாதான் வந்து இதில் ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னைக்கான அப்டேட்டு. ஸோ இத்தனை உங்களை மணி வருது உங்கள் நான் B to the A to the L to the S. இதோட வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் உங்களுக்கு தெளிவாக வந்து வீடியோ வரும் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக லைவ் வந்து நானே எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு ஆர்டர் போட்டுன்ற பேரில். நாளைக்கு வந்து இனிமேல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு பயங்கர வேர்க்கு வர சரி. ஸோ உங்களிடம் வெளிவருது உங்கள் நான் பாக்ஸ்.